யூதா எழுதின பொதுவான நிருபம், யூதா எழுதின நிருபம் அதனுடைய 22 முதல் 25 வரை, அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய முந்தின புத்தகம். வெளிப்படுத்தின விசேஷம் எங்க இருக்குன்னு பாக்குறீங்களா? புதிய ஏற்பாட்டில் 333வது பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய 22 முதல் 25 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். வழுவாதபடி உங்களை காக்கவும், வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே, தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. எல்லாரும் சேர்ந்து ஆமென் சொல்லுவோம். ஆமென். வழுவாதபடி காக்கிறவர். அதாவது நாளைக்கு மகிமையில நான் சந்தோஷப்படணும்னா அது யார் கையில இருக்கு தெரியுமா? நம் இரட்சகராகிய இயேசுவின் கையில இருக்கு. அப்போ ஒரு காரியம் தேவப்பிள்ளை புரிந்து கொள்ளணும். நான் என்ன எவ்வளவோ காத்தாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் அவருடைய பாதுகாவல் என்னை மகிமையில கொண்டு போய் சேர்க்கும். மோசே கிட்ட கர்த்தர் சொல்லுவார், என்னண்டை ஒரு இடம் உண்டு, அங்கே வந்து நெல்ல, கண்மலை வெடிப்பிலே வைத்து கரத்தின் நிழலினாலே உன்னை மூடுவேன். நான் ஒரு டைம் வரும்போது என் கையை உன்னை விட்டு எடுப்பேன். நான் என் கையை உன்னை விட்டு எடுத்ததும் கைவிட்டேன்னு மட்டும் நினைக்காத, உனக்கு மகிமையை காட்ட போகிறேன். இந்த பூமியில ஒரு நாள் அப்படி எடுப்பார் பாருங்க, ஆனா மறு செகண்ட் நம்முடைய கண்கள் மகிமையை காணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தேவனுடைய பாதுகாவல் இல்லாமல் நான் என்ன எவ்வளவுதான் பாதுகாத்தாலும், அதனாலதான் பைபிள்ல இருக்கு, கர்த்தர் நகரத்தை காவாராகில். கர்த்தர் பாதுகாக்கலன்னா இம்மட்டும் நம்முடைய தீபம் அணையாமல் இருக்க காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. அப்போ ஒரு தேவ பிள்ளை இதை புரிந்து கொள்ளணும். அதாவது மகிமையில எப்படி நிறுத்துவாராம்? மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமை உள்ளவர். நல்ல கவனிங்க. டீச்சர் ஹோம்வொர்க் போட்டு விடுறாங்க. அடுத்த நாள் 2 பிள்ளைங்க போறாங்க. ஒரு பிள்ளை ரொம்ப ஹாப்பியா இருக்கு, இன்னொரு பிள்ளை பயந்துட்டே இருக்கு. யார் ரொம்ப ஹாப்பியா இருப்பா? என்ன கோரஸா சொல்றீங்க? சிலர் பாக்குறாங்க, நான் ஹோம்வொர்க் செய்யாதது இவருக்கு எப்படி தெரியும்? இல்ல, இருக்கிறத பார்த்து அந்த செட்டப்ல தான். யார் ரொம்ப ஹாப்பியா இருப்பா? அப்ப ஹோம்வொர்க் செஞ்சுட்டு போனவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் தெரியுமா? அந்த பீரியட் எப்போ வரும்? ஹோம்வொர்க் செஞ்சுட்டு பார்த்தவங்களுக்கு என்ன ஜெபமா இருக்கும் தெரியுமா? ஆண்டவரே, எவ்வளோ வழிகள் இருக்குப்பா. ஆமென். இப்பெல்லாம் ஹோம்வொர்க் செஞ்சவன் பாடுவான், எப்போ வருவீர். ஹோம்வொர்க் செய்யாதவன் பாடுவான், ஆண்டவரே இப்போ வந்து அழிந்து போகிற ஜனங்களுக்கு யார் உத்தரவாதம்? ஆண்டவர் இப்பெல்லாம் வந்துடாதீங்க ஆண்டவரே. அவருடைய சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட, அப்ப தேவனுடைய பிடியில, தேவனுடைய பாதுகாப்புல இருக்கிற ஒருத்தனுக்கு, இருக்கிற ஒருவனால மட்டும்தான் மாசு அற்றவனாய்
அவர் சந்நிதியில் இருக்க முடியும். அப்போ ஆண்டவர் பாதுகாத்ததான் உண்டு. ஆண்டவர் மட்டும் பாதுகாக்கலைன்னா நம்ம என்னதான் பண்ணாலும், பாருங்க அந்த பரிசேயனை எவ்வளவு சிம்பிளா பாவி ஆக்கிட்டார் ஆண்டவர். அவன் ஆண்டவர் சமூகத்தில் வந்துட்டு வாரத்துக்கு 2 நாள் உபவாசிக்கிறேன், தசமபாகம்லாம் கொடுக்குறேன், 10 கட்டளைகளை அப்படியே கை கொள்கிறேன், இவனை மாதிரிலாம் கிடையாது அப்படி சொன்னா ஆண்டவர் சொல்ல இவன் கிடையாது அப்படின்ட்டாரு. ஒரு வார்த்தை அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் நினைச்சா அவன் உலகமே பாவி என்று முத்திர குத்துறவனை 1 செகண்ட்ல நீதிமான் ஆக்கிட்டா. அவர் கையில தான் இருக்கு. அதனாலதான் இயேசு சொன்னார், என்ன எல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது கூடாது. ஆண்டவரே என்னை எப்படியாவது, அதனால தானே பரிசுத்தவர்கள் பாடினாங்க, எப்படியோ உம் வருகையிலே ஏழை இன்று நீ என்னோட கூட பரதீசு. அப்ப அவர் நினைச்சா முடியுதில்ல, அவர்கிட்ட தானே இருக்கு. அப்ப தேவனால் காக்கப்பட ஒரு தேவ பிள்ளை எப்பவுமே விரும்பணும். அப்படி தேவனால் காக்கப்பட விரும்புகிறவர்களிடத்தில் கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள் அநேகம் இருந்தாலும் இந்த வசனங்கள்ல இருந்து 2 பிரதான காரியங்களை இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே சொல்லி செபிக்க விரும்புகிறேன். அந்த 2ஐயும் இன்னைக்கு சொல்ல முடியாது. ஒரு காரியத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் அனுமதித்தால், கர்த்தருக்கு சித்தமானால் 2வது காரியத்தை அடுத்த வாரம் தியானிக்கலாம். இப்படி நீங்க தான் என்ன காக்கணும். நீங்க பாதுகாத்தா மட்டும்தான் நான் மாசற்றவனா நிக்க முடியும். இல்லாம நீங்க என்னை விட்டுட்டு உன் நீதியை வச்சு வான்னா மொத்தத்தில் அழுக்காண்டவரே. அதனாலதான் ஏசாயா சொல்லுகிறார், எங்கள் நீதி எல்லாம் அழுக்கான கதை. என்ன வேர்டுங்க இது, நம்ம அடிக்கடி சொல்லணும். எங்கள் நீதி எல்லாம் ஆண்டவரை நீ முடிஞ்சா வா பரலோகத்துக்கு வா அப்படி சொன்ன ஆண்டவர் எனக்கு வர தெரியாத ஆண்டவரே. எங்கள் நீதி எல்லாம் அழுக்கான கந்தை, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால். ஹல்லேலூயா. இயேசுவே என் நேசரே, கைகளை உயர்த்தி கிருபையாய் கிருபையாய் ஆமென். கிருபையாய் அன்பா அவர்தான். ஆண்டவரே கிருபையாய் என்னை நடத்துங்க, தயவாய் என்னை காத்துக்கோங்க. இந்த பாட்டு எழுதுனது அப்படிதான். ஆமென். ஆண்டவரே அப்பா, உங்க கிருபை, உங்க தயவு, உங்க அன்பு இதை என்னை விட்டு விலக்குனா எனக்கு பரலோகம் கற்பனை கூட பண்ண முடியாது. ஆனா உங்க கிருபை, உங்க தயவு, உங்க அன்பு இதுக்குள்ள நான் இருப்பேன்னா நீர் வரும்போது நான் மார்பில் சாய்ந்திருப்பேன். அதாவது சார்ந்து இருக்கிற அவரால் தான் காக்கப்படுகிறோம். அவர் பாதுகாக்கலன்னா, காத்தீரே என்னை கருத்தால், அடுத்த வார்த்தை பாடுங்க, வழுவாமல் என்னை, இந்த வார்த்தையை சொல்லுவோமா, காத்தீரே என்னை வழுவாமல் எடுத்தீர் எடுத்தீர் என்னையும். எல்லாரும் சொல்லுங்க, இதை சொல்லுங்க. கைகளை உயர்த்தி கொடுத்தீர் உம்மையும் எனக்காக ஸ்தோத்திரம். உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம்
எதிர்பார்க்கிற முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட சொல்லுகிற காரியம் 23வது வசனம். மாம்சத்தால், இந்த வேர்டை கவனிக்கணும், மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும், மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். மாம்சத்தால் கரைப்பட்ட வஸ்திரம் என்பது என்ன? எபேசியர் 4வது அதிகாரம் 22, 23, 24 வசனங்களை படிக்கும் போது முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள், அந்த மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரம் என்பது பழைய மனுஷன், ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி உள்ள மனுஷன். இத களைந்து போடுங்கள் என்று எபேசியர்லையும் வெறுத்து தள்ளுங்கள் என்று யூதாவிலையும் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க இந்த பைபிள் படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் நெருங்க 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 வேர்ட் எல்லாம் ரொம்ப ஹார்ட் ஆயிட்டே இருக்கும். வேர்ட் எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஆயிட்டே இருக்கும். நெருங்க 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 நெருங்க. எலியா காலத்துல எலியா கிட்ட ஆண்டவர் பேசும்போது மெல்லிய சத்தத்துல பேசினார். பத்ம தீவுல யோவான் கிட்ட பேசும்போது எக்காலம் போன்ற சத்தம். நெருங்க 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 நெருங்க. அதனுடைய அது ஆழம், ஏன்னா அதனுடைய சீரியஸ்னஸ் புரியணும். பழையத ஏன் பழைய மனுஷனை களைந்து போடுன்னு சொல்றாருன்னா, புதிய மனுஷன், புதிய சிருஷ்டியை கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறார்? உருவாக்கி இருக்கிறார். கிறிஸ்துவின் சாயலை நம்ம என்ன பண்ணி இருக்கிறோம்? தரித்து இருக்கிறோம். இப்ப ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஸ்கூல் ஓபன் ஆனதுக்கு அப்புறமும் சில நாட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கலர் ட்ரெஸ் பிள்ளைங்க போட்டிருப்பாங்க. ஏன் பிள்ளைங்க போட்டிருப்பாங்க கலர் ட்ரெஸ்? சொல்லுங்க. யூனிஃபார்ம் தைக்கல, அதனால கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. யூனிஃபார்ம் தைச்சதுக்கு அப்புறம் கலர் ட்ரெஸ் போட்டிருப்போனா வெளியே விடுவாங்க. சிலர் இருக்கிறாங்க பாருங்க, கலர் ட்ரெஸ் போடுறதுக்காக யூனிஃபார்ம் தச்சு வாங்கி வீட்டில் வச்சுட்டு இன்னும் தைக்கலன்னு. அப்படிதானே என் தகப்பனார் சொன்ன ஒரு சம்பவம். ஒருத்தர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது கையை தூக்கி வச்சுட்டு முங்கினாராம். இல்ல கையும் சேர்த்து முங்கணும். வேண்டாம் பாஸ்டர் ப்ளீஸ், கையை மட்டும் விட்டுருங்க. ஏன்? ஒருத்தனுக்கு அடி கொடுக்கணும். எனக்கு ஒருத்தனை அடிச்சே ஆகணும், அதனால அந்த கையை மட்டும் விட்டுருங்க. அதனால என்ன தெரியல, சிலர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது முங்காத ஒரே அவயவம் நாக்கு. ஆமே, அதனால மேக்சிமம் மூக்க பொத்துறாங்கன்னு சொல்லி வாயும் சேர்த்தான் பொத்துவாங்க. சிலர் தப்பி தவறி கூட தண்ணி அதுல பற்றக்கூடாது. புது ட்ரெஸ் வாங்கினதுக்கு அப்புறம் சில டைம் ட்ரெஸ்ஸு முதல்ல மூத்த பொண்ணுக்கும் என் ஒய்ஃபுக்கும் அங்கே போராட்டமே நடக்கும். ஏன்னா சில ட்ரெஸ்ஸை மூத்த பொண்ணு தொடமாட்டா, ஏன்னா அவளுக்கு குத்தும். அங்கே போராட்டம் நடக்கும். கடைசியில் நம்ம தான் போய் பஞ்சாயத்து தீர்க்குது. வேண்டாம் வேண்டாம், அது வேண்டாம், விட்டுரு. இப்படி நமக்கு ஒன்று வேண்டாம்னா அது மனசு வந்து அதை அக்செப்ட் பண்ண மறுக்குது. பார்த்தீங்களா? வேண்டாம் வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, இப்படி பழைய மனுஷனை நீ வெறுத்து தள்ள. இல்ல நான் வந்துருவேன் ஆண்டவர், எப்படியாவது ஆட்டோ பிடிச்சாவது பரலோத்து வந்துருவேனவா? இல்ல நான் உன்னை காப்பாற்றி உன்னை கொண்டு போய் நிறுத்தணும்னா, பாரு, நான் உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை, இவர் உன் மேல என் வஸ்திரத்தை விரிப்பதற்காக பப்ளிக்க அரை நிர்வாணமாய் தொங்கினார் என் ஆண்டவர். 6 மணி நேரம் அரை நிர்வாணமாய். எத்தனை பேர் நாம் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து கொண்டு வந்திருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை புதிய மனுஷனை தரித்து, திங்கட்கிழமை பழைய மனுஷனை. அறியாமை உள்ள காலங்களில் அவர் காணாதவர் போல் இருந்தார். சரி, புது ட்ரெஸ் இல்ல, பழைய ட்ரெஸ், அறியாமை உள்ள காலம். இப்பொழுதோ உனக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எங்க? அதனாலதான் நாங்க அந்த ராஜா விருந்து சாலையில வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறோம் பாருங்க. வஸ்திரம் இல்லாம இருக்கு. அவனுக்கு கொடுத்திருக்க மாட்டாங்களா? கொடுத்திருப்பாங்க. அவனுக்கு அந்த பழசுதான் பிடிச்சிருக்கு. இன்னும் பழைய ஆள் தான்.
சிலருக்கு பேரு தான் மாறி இருக்கு, ஆளு மாறல. சிலருக்கு நகை மாறி இருக்கு, பகை மாறல. சிலருக்கு மீச மாறி இருக்கு, ஆசை மாறல. பழைய மனுஷன் ஆண்டவர் சொல்லு, நான் காக்கணும். அங்க பாரு, நான் உன்னை பாதுகாத்தேன்னா உனக்கு மகிமை கேரண்டிங்கிறார். நான் உன்னை பாதுகாத்த உனக்கு மகிமை கேரண்டி. இல்ல நீ வந்துருவேனா, வா பார்க்கலாம். எங்க பார்க்கிறது ஆண்டவரே? ஹல்லேலூயா, ஆமென். கோவிட்னு கேட்டாலே வீட்டுக்குள்ள ஏறி கதவு போடுற ஆட்கள். ஆமென். ஏதோ கர்த்தர் மேகங்களுடனே வருகிறார்னா அந்த அந்த ஒரு சத்தமே போதும், ஆளு. ஆமென். அதாவது இயேசு பூட்டி அறைக்குள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம் சொல்லுவார் பாருங்க, எல்லாம் பயந்து. அப்படிப்பட்டவர். தேவனால் காக்கப்பட ஒரு தேவ பிள்ளை கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்று, பழைய மனுஷனை களைந்து போடு. அதுக்கு தான் தேவன் கிருபை தருகிறார். பழைய மனுஷனை களைந்து போடுகிறதுல ஒரு தேவ பிள்ளை கவனிக்க வேண்டிய 3 பிரதானமான காரியங்கள். இதை யூதா நிருபத்திலிருந்து அந்த 3ஐயும் சொல்லிவிட்டு செய்திக்குள் போக விரும்புகிறேன். 1, அழைப்பை மறக்காதேங்கள். அழைப்பை மறக்காதே. 2, விசுவாசத்தை விட்டு விடாதே. 3, கிருபையை வீணாக்காதே. ஆமா, ஏன் இந்த 3ஐயும் சொன்னேன்னா 3 சொல்லி முடிக்க முடியுமான்லாம் தெரியாது. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல 2ஓட முடிஞ்சது, அதுவும் முடியல. இருத்தி பிரேக்க போட்டு நிறுத்தணும். ஆமென். ஒரு தேவ பிள்ளை கவனிக்க வேண்டிய 3 பிரதானமான காரியங்கள் இதை யூதா நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யூதா நிருபம் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ளே போவதுக்கு முன்பாக நம்ம வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப மிக 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 தேவையான ஒரு சாப்டர். மொத்தமே ஒரே ஒரு அதிகாரம் தான். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் அழைப்பை மறக்காது. என்ன அழைப்பு? நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நல்ல கவனிங்க. 1வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா. ஒரு செகண்ட் அப்படியே நில்லுங்க. இந்த இடத்துல எவ்வளவு மேன்மை பாருங்க. இந்த யூதா யார் தெரியுமா? இயேசுவின் சகோதரன். இயேசு பிறந்த பிற்பாடு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்தவர்களில் ஒருவன் தான் யார் தெரியுமா? யூதா. அப்போ யூதா தன்னை எப்படி அறிமுகப்படுத்தியிருக்கலாம் தெரியுமா? நான் யார் தெரியுமா? இயேசுவின் ஆமென். வேற அதாவது நான் அவருடைய ஊழியக்காரன். எனக்கு அது மேன்மை. ஆமென். அதுலயும் பாருங்க, முதல்ல இயேசுவை வைக்கிறார், அடுத்து சகோதரனை வைக்கிறார், 3வது தன்னை வைக்கிறார். ஆமென். கனம் பண்ணுகிறதுல முந்தி கொள்ளணும். இந்த ஒரே லைனை வச்சு இன்னைக்கு ஃபுல்லா பேசலாம். தன்னை ஃப்ரெண்ட்ல வைக்கல. யாக்கோபு கூட நிருபத்தில் யூதாக்கு பேரை மென்ஷன் பண்ணிருப்பாரான்னு இல்ல, மென்ஷன் பண்ணல. யாக்கோபே மென்ஷன் பண்ணல. ஆனா இவர் பாருங்க, இயேசுவை ஃப்ரெண்ட்ல வைக்கிறார், சகோதரனை அடுத்து வைக்கிறார், இவர் தன்னை கடைசியா வைக்கிறார். கடைசியா. ஆமென். அந்த மொத்தமே ஒரு பக்கம் ஃபுல்லா, மறுபக்கம் பாதி. இவ்வளவு தான் யூதா நிருபம். ஆமென். 14 புத்தகம் எழுதின பவுல் எழுதின 14 புத்தகத்தையும் கர்த்தர் இதுல வைச்சார். யூதா எழுதின அந்த 1.5 பக்கத்தையும் கர்த்தர் இதுல வைத்தார். ஒன்றையும் மறந்து விடுவதற்கு கர்த்தர் அநீதி உள்ளவர் அல்ல. நீங்க கர்த்தருக்கு என்று செய்கிற ஒரு சின்ன விஷயம் கூட அவருடைய கணக்குல இருக்கும். பவுல போல எங்களுக்கெல்லாம் பெருசா செய்ய முடியல, ஆனா ஏதோ ஒண்ணு செய்ய முடியுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த யூதா எழுதுறார், பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. இனி நல்ல கவனிங்க. அழைக்கப்பட்டவர்களில் யார் இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்படுகிறார்கள் தெரியுமா?
பிதாவாகிய தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்படுகிறார்கள். அப்போ தேவனுடைய பாதுகாப்புல ஒரு தேவ பிள்ளை நிலைத்திருப்பதற்கு எது மிக மிக தேவை அப்படின்னா பரிசுத்தம். பரிசுத்தம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் பாவத்துக்கு பரிகாரி ஆனாரே தவிர பாவத்துக்கு பாதுகாப்பாக மாட்டார். நான் இந்த வேர்டை ரிப்பீட் பண்றேன். இயேசு பாவத்துக்கு பரிகாரி. பாவத்துக்கு யார் கிடையாது, பாதுகாப்பு கிடையாது. ஆமென். அவர் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிறவர். அவ அழைக்கப்பட்டவர்களில் பரிசுத்தமாக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க தெரியுமா? ஆண்டவர் உவமையை சொல்லுவார் பாருங்க. ஒரு பன்றியை என்னதான் நீ குளிப்பாட்டி வச்சாலும் அது திருப்பி எங்க தான் போகும்? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. சேர்ல தான் போகும். ஆண்டவர் காணாமல் போன பன்றியை தேடி வந்தாரா, ஆடை தேடி வந்தாரா? ஆண்டவர் யாரை தேடினார்? ஆடை தேடினார். பிசாசுகள் ஆண்டவர்கிட்ட எங்க போக பெர்மிஷன் கேட்டுச்சு? பன்றிகளுக்குள்ளே. ஏன்னா பிசாசுக்கு எது எது தேவை? பன்றிகள் தேவை. ஆண்டவருக்கு எது தேவை? ஆடுகள் தேவை. ஏன்னா பன்றி தான் எங்க போகும்? திரும்ப சேர்ல போகும். இப்படிப்பட்டவங்களுக்கு தான் பிசாசு பிசாசுக்கு இப்படிப்பட்டவங்க தான் தேவை. பெஸ்ட் பிளேஸ். பண்டிகளுக்குள்ள போனதான் பிசாசுக்கு தூக்கம் வரும். பிசாசுகள் கேட்டுக்கலாம், எங்களை ஆடுகளுக்குள்ள விடுங்க, இல்ல பன்றிகளுக்குள்ள. பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தேவனால் காக்கப்படுகிறார்கள் மகிமைக்கென்று. ஒரு தேவ பிள்ளை இதை புரிந்து கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவனால் பரிசுத்த தேவன் நம்மை எப்படி பரிசுத்தமாக்கினார்? ஒன்று, இயேசுவின் இரத்தத்தினால. இயேசுவின் இரத்தத்தினால. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. யார் ஒருத்தங்க இயேசுவினிடத்தில் வந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிறார்களோ அவர்களை அவருடைய இரத்தம் சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. இரத்தமே சிந்தப்பட்ட விலையேற பெற்ற அவருடைய இரத்தம் சுத்திகரிக்கிறது. இரத்தத்தினால். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் அவருடைய நாமத்தினாலே. எனவேதான் அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அல்லவா, இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல ஒருத்தங்க விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை அறிக்கை இடுகிறான் தெரியுமா, அவன் ரட்சிப்பை பெறுகிறான். அந்த ரட்சிப்பு பூரணமாகிறது அவரோடு உடன்படிக்கை செய்கிறதில்ல. இந்த வார்த்தையை சொல்லும் போது இந்த சத்தியத்தை சொல்லும்படி ஏவப்படுகிறேன். ஞானஸ்நான உடன்படிக்கை செய்யாதவர்கள், அதாவது கிறிஸ்துவை அறிந்தும் ஞானஸ்நான உடன்படிக்கை செய்யாதவர்கள் பரலோகத்தின் பார்வையிலே போலி கிறிஸ்தவர்கள். ஆமென். ஒரே ஒரு ஆமென் வருது. ஞானஸ்நான உடன்படிக்கை, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசி ஆதவனோ, இப்ப விசுவாசத்துக்குள்ள ஒருத்தன் வந்தாலே அவன் அடுத்து எந்த ஸ்டெப் தான் எடுத்து வைக்கணும்? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஞானஸ்நானம். பவுலுக்கு பைபிள் ஃபுல்லா தெரியும், எல்லாமே தெரியும், நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆனா இயேசுவுக்குள்ள வந்ததும்
அவன் பார்வை அடைந்ததும் முதல் செஞ்சது என்ன நினைக்கிறீங்க? போய் ஞான ஸ்நானம் பெற்றான். ஞான ஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம நீங்க பல வருட கிறிஸ்தவர்களா இருக்கலாம், சபைக்கு நிறைய காசு கொடுக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது நிறைய சபைகளை கட்டி கொடுக்கிறவங்களா இருக்கலாம், ஆமென், அல்லது தலைமுறை கிறிஸ்தவர்களா இருக்கலாம். ஞான ஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் செவியை விலக்கி இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்கள் பரலோகத்தின் பார்வையில் அவர்கள் போலி கிறிஸ்தவர்களே, கிறிஸ்து இல்லாதவர்கள். ஆமென். அதாவது உடன்படிக்கை இல்லாம ஒரு ஆளை பைக்ல கூட்டிட்டு போனா நல்லாவா இருக்கும்? இது அவரை பற்றின நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. அதனாலதான் யோவான் ஸ்நானம் கையில ஞான ஸ்நானம் பெரும்படி வருவாங்க பாருங்க. யோவான் என்ன கேட்பார் தெரியுமா? வரும் கோபத்துக்கு தப்பிவித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காண்பித்தவன் யார்? வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுதல். அதனாலதான் நீ தாமதிக்கிறது என்ன? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞான ஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. சிலருக்கு, அதாவது தேவனை அறியாம அந்த கடைசி நிமிடத்துல ஆண்டவரை குறித்த காரியத்தை கேள்விப்பட்டு அவங்க அந்த டைம்ல அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது, அவங்க மரித்திருப்பாங்க பாருங்க. அவர்களுக்கு தேவனுடைய இரக்கம் கிடைக்கும். அதன் அடையாளத்தில் ஒன்றுதான் சிலுவையில் தொங்கின கள்ளன். அவனுக்கு இயேசுவுக்கு சம்பந்தமே கிடையாது. அவனுக்கு இயேசுவை குறித்த சுவிசேஷமே மொத்தம் அவனுக்கு கிடைச்சது 6 hours, 6 மணி நேரம். மொத்தம் அவனுக்கு கிடைச்சது 6 மணிக்கூர். அந்த 6 மணிக்கூர்ல அந்த நீங்க சுவிசேஷம் படிச்சீங்கன்னா தெரியும், இயேசுவை முதல்ல நிந்திக்கிற கூட்டத்தில் அவனும் உண்டு. சிலுவையில் அவரோடு கூட அறையப்பட்ட கள்ளர்களும் அவரை நிந்தித்தார்கள் தான் இருக்கு. டைம் போக போக ஒருவனுக்குள்ளே மனமாற்றம் வருகிறது. இயேசுவை குறித்து ஒரு வெளிச்சம் வருது. வெளிச்சம் வந்து கொஞ்ச நேரம் தான் அவன் உயிரோடு இருக்கிறான். அந்த கொஞ்ச நேரத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவரேன்னு வாயை திறந்து சொல்லிட்டான். இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை, ரட்சிப்பு எவ்வளவு சுலபமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவரேன்ட்டான். ஆண்டவரே, ஆண்டவரேன்னா என் மை லார்ட், என்னை ஆளுகை செய்கிறவரே, ஆண்டவரேன்ட்டான். ஆண்டவர் சொன்ன, இன்னைக்கு நீ என் கூட பரதேசில் இருப்பாய். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு அதை தள்ளிவிட்டு கடைசி நேரத்தில் நம்ம இப்படி எஸ்கேப் ஆயிடலாம் நடக்காது. ரட்சிப்பு கர்த்தருடையது. எனவேதான் காலத்தை ஒரு தேவ பிள்ளை தள்ளவே கூடாது. ஆண்டவர் சந்திக்கிறாரா தெரியுதா, இதான் சத்தியம் தெரியுதா, காலத்தை தள்ளவே கூடாது. கர்த்தர் வந்து ஒரே மார்க்கத்தை வைத்திருக்க, ஜீவ மார்க்கத்தை வைத்திருக்கிறார். எனக்கு தெரிந்த ஒரு சமூகம், ஒரு குறிப்பிட்ட ஊர்ல அந்த போதகர் சொன்ன சாட்சி. ஆமென். மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, கணவனுக்கு ரட்சிப்புக்கும் சம்மந்தமே கிடையாது, ஆண்டவருக்கு அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த அம்மா ரொம்ப ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவர் வந்து நல்ல குடிகாரர். அவருக்கு இயேசுவை பத்தி ஒண்ணுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. இந்த அம்மா பல வருடம் அவருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் என்னாச்சுன்னா, அவர் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டார். சீரியஸ் ஆகி கஷ்டப்பட்டோடனே இந்த அம்மா அந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்றாங்க. அந்த பாஸ்டரும் இன்னொரு பாஸ்டருமா 2 பேரும் போறாங்க. நேரம் அங்கே போறாங்க. இவங்க போய் கொஞ்ச நேரத்தில் அவர் இறந்துட்டார். அவர் இறந்ததும் இந்த அம்மா மார்பில் அடிச்சு அழுறாங்க. ஆண்டவரே, நான் கேட்டேன் ஆண்டவரே, இந்த ஆத்மா போயிருமே ஆண்டவரே, ஓன்னு அழுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவருக்கு உயிர் திரும்ப வந்துட்டு. ரொம்ப நேரம் இருக்குல்ல. அந்த பாஸ்டர் சொன்னாங்க, ஒரு மேக்சிமம் 2 மணிக்கு இருந்து 2 மணிக்கூர் 1/2 மணிக்கூர் ஏதோ சொன்னாங்க. அந்த அவ்வளவு நேரத்தில் அவர் வந்து இயேசுவை தன் பாவத்தை அறிக்கையிட்டு அழுது ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் இறந்திருக்கிறார். இந்த சம்பவம் நடந்தது தங்கச்சி மடத்தில். அங்கே மினிஸ்ட்ரி போயிருக்கும் போது அங்கே இந்த சம்பவத்தை சொல்றாங்க. சரி, இது தேவன் பாராட்டுகிற இரக்கம். இந்த இரக்கம் சத்தியத்தை எல்லாம் அறிந்து உள்வாங்கிட்டு நம்ம வந்து இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம தள்ளி தள்ளி விடும்போது இந்த இரக்கம் கிடைக்காது. ஆமென். ஒரு தேவ பிள்ளை இதை புரிந்து கொள்ள வேண்டும். கழுவப்படணும். என கழுவப்பட்டவர்கள் காக்கப்படுவார்கள். நம்ம கடையில் போய் ஒரு பிரெட் வாங்குறோம். பிரெட் எவ்வளவு விலை இருக்கும்? 50 ரூபாய், 60 ரூபாய், 50 ரூபா கொடுத்து பிரெட் வாங்குறோம். ஒரு 3 நாள் கழிச்சு பார்க்குறோம்,
அது பூசணம் பூத்திருக்கு. என்ன பண்ணுவோம்? அது பூசணம் பூத்ததுக்கு அப்புறம் அதை பாதுகாப்போமா? என்ன பண்ணுவோம்? புருஷனை விடுப்போமா? இல்லை, நீங்க இருக்கிறத பார்த்தா என்ன பண்ணுவோம்? தூரப்படுவோம். அது எடுத்து பார்க்கிறோம், கெட்டு போகல. என்ன பண்ணுவோம்? ஃப்ரிட்ஜிலையாவது வச்சு, பூசணம் பூத்ததை யாராவது ஃப்ரிட்ஜில் வச்சு பாதுகாப்போமா? இல்லை. மன்னாவுக்கு வேலிடிட்டி 24 hours தான். அதை தாண்டி ஒரு செகண்ட் ஆனா கூட அந்த மன்னா கெட்டு போயிடும். ஆனால் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்த மன்னா கெட்டு போகல. அது போலவே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் கெட்டு போக மாட்டாங்க. இளைய குமாரனுக்கு இருந்த ஆசை மூத்த குமாரனுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்க? மூத்த குமாரன் அப்பா கிட்ட வருத்தப்பட்டதே என்ன? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க, நீங்க ஒரு ஆட்டுக்குட்டியை கூட. அப்ப அவருக்கு என்ன இருக்கு? ஆசை இருக்கு. ஆனா அவன் கெட்டு போகல. ஏன் கெட்டு போகல? அப்பா கூட இருந்தான். என்ன அழகா சொல்றீங்க! அவ்வளவுதான். ஆனா நான் இருந்துருவேன், நான் வாழ்ந்துட முடியாது. இயேசு இல்லாம பரிசுத்த ஜீவியத்துக்கு வாய்ப்பு இல்லை. நான் காக்கப்படும். நான் அவரால் காக்கப்பட்டாதான் எனக்கு பரலோகம். எனக்கு அவங்கள தெரியும், இவங்கள தெரியும். யார தெரிஞ்சாலும் தேவனால காக்கப்படலைன்னா யூதாஸ் பாருங்க. யூதாஸை குறித்து இயேசு என்ன வேர்டு சொல்வார் தெரியுமா? கேட்டின் மகன் என்ன ஆயிட்டான்? தெரிஞ்ச சத்தமா சொல்லிடுறோம். கெட்டு போனான். அவன் யார் கூட இருந்தான்? இயேசுவோடு இருந்தான். அவனை குறித்து இயேசு சொல்றார், அவன் என்ன ஆயிட்டான்? கெட்டு போனதை இயேசு என்ன சொல்வார் தெரியுமா? நீ போ அப்படிம்பார். அதான் பூசணம் பூத்த பிரெட். அவன் ஏன் கெட்டு போனான்? உணர்வடையல்ல. அவன் ஒப்படைக்கவில்லை, ஒப்புரவாகவில்லை. ஆண்டவர் சொன்னார், நான் 12 பேரை தெரிந்து கொண்டேன் அல்லவா? யோவான் 6வது அதிகாரம் 70-71 வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை. உங்கள் 12 பேரில் ஒருவன் பிசாசா இருக்கிறான் அப்படிங்கிறார். அப்பவே அலர்ட்டா இருக்கணும். அதாவது 1000ல் 5000க்கு அதிகமான ஜனங்கள் அப்பம் சாப்பிட்டாங்க. உங்க 5000 பேர்ல ஒருத்தன் பிசாசா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அது நம்ம ரொம்ப சீரியஸா எடுக்க மாட்டோம். 5000ல் யாருக்காவது இருக்கும். ஆமென். அதாவது இது கோவிட் வந்த டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா, ஆமாம், தமிழ்நாட்டில் ஒருவருக்கு கோவிட். அதான் ஃபிளாஷ் நியூஸ். பார்த்துருக்கீங்களா? ஃபிளாஷ் நியூஸ். நிறைய பேருக்கு அது ஒரு விளையாட்டாவே போச்சு. ஒரு வாரம் தாண்டல, தமிழ்நாட்டில் 3 பேருக்கு கண்டுபிடிப்பு. போக 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 நம்பர்ஸ் கூட கூட எல்லாருக்கும் பக்கு பக்குன்னு அடிக்க. எல்லாரும் வீட்டுக்கு யாரும் வந்துடக்கூடாதுன்னு சிலர் வீட்டுக்கு வெளியே கேட்ல பூட்டை போட்டுட்டு மதிலத்து சாடி லைட்டு ஃபேன் ஆஃப் பண்ணி உள்ள ஆளே இல்லைன்னு இருக்கு. ஏன்னா அந்த டைம் ஆக 5000ல் ஒரு ஆள் பிசாசா இருக்கிறானா, 12 பேர்னாலே அலர்ட் ஆயிருக்க வேண்டாமா? 12 பேர்னா விரல விட்டு எண்ணலாமே. உங்களுக்குள்ள ஒரு பிசாசர் உணர்வடையல்ல. அடுத்து இயேசு கிறிஸ்து ஒரு டவலை இடுப்புல கட்டி ஒவ்வொருத்தருடைய காலை கழுவுறார். கழுவும் போது பேதுரு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவரே, நீர் என் கால்களை மட்டுமல்ல, நீர் என்ன முழுவதுமா கழுவுங்கப்பா அப்படின்னு ஒப்பு கொடுக்கிறான். அந்த கூட்டத்துல யார் இருக்கிறா? யூதாஸ் இருக்கிறா. அப்போ ஒப்பு கொடுக்கல. அப்புறம் இயேசு சொல்றாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். சொன்னதை எல்லாரும் நானா நானான்னு கேட்கிறாங்க. யூதாஸ் பார்த்தா நம்ம கேட்கலன்னா நம்மளதான் எல்லாரும் பார்ப்பாங்க. இந்த கை தூக்க சொல்லும் போது எல்லாம் கை தூக்குவீங்களா? அதே மாதிரி நம்ம கேட்கலன்னா நம்மள பார்ப்பாங்க. மத்த 26-25 யூதாஸ் கேட்கிறான், ஆண்டவரே நானும். ஆண்டவர் சொன்னார், நீதான். ஓகே, அப்படியே ஆண்டவரே, சாரி ஆண்டவரே, நான் கமிட் ஆகிட்டேன் ஆண்டவரே, தெரியாம 30 வெள்ளி காசை வாங்கிட்டேன் ஆண்டவரே, அப்பா என்னப்பாச்சு, என்ன பண்ணுன்னு தெரியல. ஒப்படைக்கல. அவன் ஏன் கெட்டு போனா? இயேசுவோடு இருந்து ஒருத்தன் கெட்டு போறானா? இது எவ்வளவு பரிதாபம். இயேசுவோடு இருந்து ஒருத்தன் கெட்டு போறானா?
ஒப்படைக்கல. அவனுக்கு கிடைக்கப்பட்ட கடைசி சான்ஸ் என்ன தெரியுமா? 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை காட்டி கொடுக்க வருகிறான். வரும்போது அவரை அடையாளம் காண்பிப்பதற்காக அவரை போய் முத்தமிடும் போது அவர் துரோகி, யூதாஸ், கள்ளனே, திருடனே, இப்படி எல்லாம் பைபிள்ல இருக்கு. துரோகின்னு யார் சொல்லுவார் தெரியுமா? லூக்கா சொல்லுவார். திருடனை யார் சொல்லுவார் தெரியுமா? யோவான் சொல்லுவார். இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? சிநேகிதனே, யூதாசே, சிநேகிதனே. அதாவது ஒரு இடத்துல யூதாசே இருக்கு, இன்னொரு இடத்துல சிநேகிதனே இருக்கு. அப்ப எப்படி கூட்டிருப்பார்? யூதாசே. நம்ம என்ன எப்படி கூட்டிருப்போம்? யூதாசே துரோகியே, யூதாசே திருடனே. இயேசு எப்படி கூட்டிருப்பார் தெரியுமா? யூதாசே மை ஃப்ரெண்ட். அந்த இடத்துல ஒப்புரவாயிருக்கணும். சாரி ஆண்டவரே, கெட்டு போயிட்டான். நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. எனக்கு இந்த யூதாஸ் எனக்கு ரொம்ப பரிதாபப்படுவேன். என்னன்னு தெரியல, யூதாஸ் படிக்கும்போது சரி, ஏசாவை படிக்கும்போது ரொம்ப வேற ஒரு ஆசீர்வாதம் இல்லையாப்பான்னு சொல்லிட்டு யாக்கோவிட்ட அழுறதெல்லாம் பார்த்தாலே யாக்கோ ஒரு குத்து கொடுக்கணும் போல தான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். அவன் இந்த யூதாஸ், நீங்க நல்ல அவன் இயேசுவை கொல்லணும்னு காட்டி கொடுத்துருப்பான். அவன் 3 வருஷம் இயேசு கூட இருந்து பார்த்தது என்ன தெரியுமா? இயேசுவை பிடிக்க வருவாங்க. இயேசு என்ன ஆவார்? இது யார் பார்த்திருக்கிறா? அவன் யூதாஸை பொறுத்தவரைக்கும் எப்படி அவர் மறைஞ்சுதான் போக போறார். சும்மா எதுக்கு ஒரு 30 வெள்ளிக்காசை வாங்கி வைப்போம்? ஆமே, எப்படியும் மறைஞ்சுதான் போக போறாரு. இப்படி ஒரு அபூர்வமான காட்சி நம்ம எதுக்கு இலவசமா கொடுக்கணும்? நம்ம எப்படியும் கிடைக்கத வாங்கி வைப்போம். 30 வெள்ளிக்காசு. அதனாலதான் அவரை சிலுவையில் அறைய போறாங்கன்னு தெரிஞ்சதுதான் அந்த 30 வெள்ளிக்காசு அவன் என்ன பண்றான்? அவன் இயேசுவை கொல்லணும்னு காட்டி கொடுக்கல. அவரை பொறுத்த வரைக்கும் இவரை யாரும் தொட முடியாது. உண்மையில சொல்லணும்னா இயேசுவை சீஷர்கள் ரொம்ப பெருசா பார்த்ததே இவதான். ஆமென். அவனை பொறுத்த வரைக்கும் இவரெல்லாம் கை வைக்க முடியாது. எப்படியும் இது மறைஞ்சுதான் போவார். இதுதான் தேவன் தருகிற தருணத்தை அசட்டை பண்ணுகிறவர்களுக்கு இது ஒரு பெரிய பாடம். அடுத்த நாள் நியூஸ் கேட்கிறேன், எப்படி இயேசு மறைஞ்சிட்டாரா? எங்க மறைஞ்சிட்டாரு? பிலாத்துக்கு முன்னாடி நிறுத்தி எல்லாரும் சிலுவையில் அறையதுக்கு பிளான் பண்றாங்க பாரு. என்னது? நான் அப்ப காட்டி கொடுத்தது அவரை கொல்லுறதுக்கா? ஓ, டைம் முடிஞ்சு யூதாசே. இனி அழுது நோ யூஸ். அதாவது பேதுருவுக்காவது கொஞ்சம் குளிராவது கிடைச்சு மறுதளிச்சதுனால. இவனுக்கு காட்டி கொடுக்கறதுனால இந்த 30 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு கூட யூஸ் ஆகலையே, மொத்தத்தையும் தூக்கி போட்டானே. கெட்டு போயிட்டான். கெட்டு போனவன் காக்கப்படல. யூதாசே கொஞ்சம் நீ வெயிட் பண்ண கூடாதா? பத்ம தீவுல யோவான் கண்ட காட்சியிலே பரலோகத்திலே ஒவ்வொரு சீஷன் பெயர் எழுதின தூணை பார்க்கிறான். யூதாசே, அந்த கூட்டத்தில் நீ வர வேண்டியவன் அல்லவா? மாசற்றவனாய் அவர் சன்னிதானத்திலே மிகவும் மகிழ்ச்சியாய் நிற்க வேண்டவன் அல்லவா? கெட்டு போயிட்டியே. அழைப்பை பாருங்கள். நம்மை தேவன் பரிசுத்தத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். தேவன் பாவத்துக்கு பரிகாரியை தவிர பாவத்துக்கு பாதுகாப்பு கிடையாது. ஆமென். இதுதான் சிம்சன் உணர்றான். ஹல்லேலூயா. இது ஒரு விஷயம் எனக்கு இறங்கும் என்று கேட்கிறான். இந்த சத்தம் கேட்கும் போதே, இயேசுவே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று உங்கள் உள்ளம் ஜெபிக்க ஆரம்பிக்குமானா, நீங்க ஜெபிக்கும் போதே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே, இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். ஆமென். உமக்குள்ளே என்னை காத்துக்கோங்கப்பா. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் அன்பா. இயேசு சொல்வார், நான் சொல்லிய உபதேசத்தினாலே இப்பொழுது நீங்கள் சுத்தமானீர்கள். வசனத்தை நம்ம இருதயத்துக்குள்ள எரியணும். நம்ம முதுகுக்கு பின்னாடி எரியக்கூடாது. உள்ள எரிஞ்சிடணும், உள்ள போட்டுறணும்.
சில மெடிசின்லாம் குடிக்கும் போது ரொம்ப கசப்பா இருக்கும். அந்த டைம் அவர்கள் பல எக்ஸ்பிரஷனை காட்டுவாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் டான்சர் முகத்துல கூட இவ்வளவு வராது. அப்படி கசப்பா இருக்கும். ஆனால் அப்படி பாருங்க, அது வேணும் உள்ள. ஆமென். புலம்பலும் தவிப்பும் ஐயோவும் எசேக்கியேலுக்கு முன்னாக நீட்டப்பட்டது. நம்ம வாக்குத்தத்தத்தை கூட செலக்ட் பண்ணி தான் எடுக்கிறோம். ஹalleluya. ஓவரா செலக்ட் பண்ணி வாக்குத்தத்தத்துக்கு பதில் விசிட்டிங் கார்டு எடுத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்படி கை போட்டு ஆண்டவரே அது விசிட்டிங் கார்டு. புலம்பலும் தவிப்பும் ஐயோவும் எசேக்கியேலுக்கு முன்னாக நீட்டப்பட்டது. வாயை தர அப்படின்னார். வாயை திறந்தான் சொன்னார். நம்ம எப்படி மெடிசன் கொடுப்போம் பிள்ளைங்களுக்கு? எங்க வாயப்படிங்க, கேப்ரியல் இங்க வா, வாயப்படி. இல்ல, நீ வாயை தர. அப்படி கொடுக்கிறார். நான் அதை உட்கொண்டேன். கசப்பு, ஐயோ உட்கொள்றான். அது உள்ள போயிட்டுன்னு வைங்களேன். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அழைப்பை மறக்காதீங்கள். அவர் அழைத்தது பரிசுத்தத்துக்கு. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிற மன்னாக்கு கேரண்டி. அந்த உடன்படிக்கை பெட்டி தாகோன் கோவிலுக்கு உள்ள இருந்தாலும் தாகோன் செலதான் உடையுமே தவிர மன்னா டேமேஜ் ஆகாது. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹalleluya. பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணாமல் கைகளை உயர்த்தி மனம் நொந்து மருளுகிறேன். ஆமென். glory. hallelujah. ஆமென். ஆமென். நம்ம ஆண்டவருடைய பிடியில இருக்கிறோமா இல்லையா என்பதை அறிய சிம்பிளா சொல்லுறேன். ஒரு சின்ன தப்பான காரியம் ஒருவேளை நம்ம கண்ணு பார்க்குதுனாலோ, நம்மள அந்த செயல்கள் வெளிப்படுதுனாலோ, நம்ம நெஞ்சு அடிக்குதுன்னா பிடியில் இருக்கிறோம். அடி நின்னுட்டுன்னா பிடி நின்னுட்டுன்னு அர்த்தம். ஆமென். அதனாலதான் அவ்வளோ தப்பு வார்த்தையை முதுகுக்கு பின்னாக எரிந்து தப்பு பண்ணும்போது ஆண்டவர் சொல்வார் சங்கீதம் 50 எடுக்க வேண்டாம், இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமா இருந்தேன். நான் மௌனமா இருந்ததுனால நீ என்ன நினைச்சிட்ட? நானும் உன்னை போல் இருப்பேன் என்று நினைத்தாய். என்ன வேர்டு அது? 50:21. அவன் என்ன பண்றான்? தப்பு பண்றான், துன்மார்க்க காரியத்தை செய்யறான், வேர்டை தூக்கி போடுறான். அதாவது அவனுக்கு தேவை வரும்போது வார்த்தையை சொல்றான், தேவையில்லாத போது வார்த்தையை பின்னாடி போடுறான். பிறனுக்கு விரோதமாய் பேசுறான், திருடரோடு ஐக்கியம். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமா இருந்தேன். அப்ப நீ என்ன யோசிக்கணும்? அவர் பேசாம இருக்கிறாரே, அவர் அமைதியா இருந்தாலே பிரச்சனை பெருசாயிருமோ, இப்படி யோசிக்க. நீ என்ன நினைச்ச தெரியுமா? அவரும் இப்படியோ, அவர் அப்படித்தானே சொல்றாரு, உன்னை போல நானும் இருப்பேன் என்று. அப்போ தன் பிள்ளைகளை உணராம ஒருத்தன் செய்யும் போது எப்படிப்பட்ட ஆண்டவர், அதை இது என்ன நம்ம அப்படி என்னைக்காவது நினைச்சிருக்கிறோமா? நான் இப்படி அவர் அப்படின்னு நினைச்சிருக்கிறோம் இல்ல. ஆனா ஆண்டவர் நீ அப்படி என்ன கனவீனப்படுத்துற அப்படின்னு ஃபீல் பண்றார். அதனாலதான் சொல்றார், ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாய் நிறுத்துவேன். நான் இவ்வளவு செய்ய ஆண்டவருடைய அமைதியை உலகம் சொல்ல மௌனம் சம்மதத்துக்கு இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. 4 வார்த்தை திட்டியாவது விட்டுருங்க ஆண்டவரே. பேதுருவுக்கு என்னன்னா, அவர் அற்ப விசுவாசின்னு சொல்றது அவனுக்கு பிடிக்கும். அப்பாலே போன்னு சொன்னாலும் அவனுக்கு பிடிக்கும். அவரை 3 நாள் பார்க்காம இருந்தான் பாத்தீங்களா, அதான் பிடிக்கல. அதனால மீனையும் பிடிக்கல, வலையும் பிடிக்கல. 4 திட்டுங்கப்பா. பின்னால போ சாத்தான, எதையாவது சொல்லுங்கப்பா. நீங்க சொன்னா கேட்க நல்லாதான் இருக்கு. ஆமே. ஆண்டவரே, உலகம் என்ன ரைட் ரெவரண்ட் பீட்டர்னு கூப்பிடுறதுக்கு பதிலா நீங்க என்ன அற்ப விசுவாசிய, எனக்கு பின்னாக போ சாத்தான், இப்படி நீங்க சொன்னா நல்லாதான் பாருங்க கேட்க. ஆமென். பரிசுத்தம். ஆமென். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் தேவ பாதுகாப்புக்குள்ள இருக்கிறவன் அதுக்கு நேராக நடத்தப்படுவான். அவர் பாவத்துக்கு பரிகாரியை தவிர பாவத்துக்கு பாதுகாப்பு கிடையாது. பாவம் தன்னில் நிலைத்திருக்கும்படிக்கு சிம்சோன் அதுக்கு அவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்ததுனாலதான் பெலிஸ்தியர் பிடியில மாட்டிட்டான். பெலிஸ்தியர் பிடியில மாட்டினதும் அவன் வேடிக்கை ஆயிட்டானே, சத்துருவுக்கு வேடிக்கையாய் மாறிவிட்டானே. ஒரு தேவ பிள்ளைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவருடைய பாதுகாவல் இல்லைன்னா பரலோகம் இல்லை. இது ஆழ்மனதில் எழுதி கொள்ளுங்கள். அழைப்பை பாருங்கள். 2வது, விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். யூதா 1வது அதிகாரம் 3வது வசனத்தை முதலாவது வாசியுங்கள். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியம். கரங்களை உயர்த்தி ஹalleluya. இந்த விசுவாசத்தை விட்டுறாம போராடணும். விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினாலே வரும். கேள்வி கர்த்தருடைய வசனத்தினால. இயேசு இன்னைக்கு எனக்குள்ளே அவர் விசுவாசத்தை துவங்க விரும்பி அவர் இயேசுவை குறித்து நான் கேட்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். யார் மூலமோ அந்த சுவிசேஷம் நம்ம காதுல வந்து விழுந்து நம்ம இருதயத்துல அது போய் பட்டு நம்முடைய கண்களுக்கு தெளிவை உண்டாக்கி நமக்குள்ள இந்த விசுவாசம் வருகிறது. எஸ், ஜீசஸ் இஸ் லார்ட் என்கிற ஒரு நிலையை நோக்கி நாம் திருப்பப்படுகிற விசுவாசம் அங்கே ஆரம்பமாகிறது. இந்த விசுவாசத்தை கடைசி வரை காத்துக்கொள்ள வேண்டும். அதை தான் பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். எல்லாரும் சொல்லுங்க அடுத்த வார்த்தை, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது கல்லறையில் எழுதப்பட வேண்டியதல்ல, நம் இருதயத்தில் எழுதப்பட வேண்டியது, நம் நெற்றியில் எழுதப்பட வேண்டியது. ஆமென். நல்ல போராட்டம். இது யார் இருந்தாலும் இதான். அது மரணத்துக்கு ஒரு 4 வசனம் உண்டு, கல்யாணத்துக்கு ஒரு 4 வசனம் உண்டு. ஆண்டவர் எங்களுக்கு இந்த வசனம் தான் காட்டினார், அந்த வசனம் தான். யாரு காட்டினாலும் அந்த வசனம் தான். ஆமென். பவுல் சொல்றார், பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்ல, நான் அடைந்தாயிட்டுன்னு சொல்லல. தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்ற, சிலர் மனசாட்சியை கரைப்படுத்தி விசுவாசத்தை விட்டு விசுவாச கப்பலை என்ன பண்ணிட்டாங்க? சேதப்படுத்திட்டாங்க. விசுவாச கப்பல் சேதம் ஆயிட்டுங்க. கப்பலுக்குள்ள விலையேறப்பட்ட பொருட்கள் இருக்கு. கப்பல் சேதம் ஆயிட்டு அக்கறைக்கு போனாதானே. இந்த ஆத்மாவை நம்முடைய வாழ்க்கை என்கிற படகுலே வைத்திருக்கிறார். படகு டேமேஜ் ஆயிட்டுன்னா ஆத்மா எப்படி கரை போய் சேரும்? அதனாலதான் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படி சொல்லிட்டு பழைய ஒரு மேட்டரை இங்க வந்து எழுதுறார் பாருங்க. 5வது வசனம், நீங்கள் முன்னமே இந்த வேர்டை கவனிக்க. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும், இந்த சம்பவம் உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தாலும், நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர், இந்த வேர்டை கவனிக்கணும், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். ஆண்டவர் யார் அழித்தார்? எந்த விசுவாசிக்காத கூட்டம்? ரட்சிக்கப்பட்டவர்களில் விசுவாசிக்காத கூட்டத்தை கர்த்தர் என்ன செய்தார்? ரட்சிக்க கொஞ்சம் அதை பாத்தீங்களா? ரட்சித்ததும் அவர்தான், அழிச்சதும். அதன் அர்த்தம் என்ன? விசுவாசிக்காதவங்க காணான் கிடையாது. அவிசுவாசம் அழிவு, விசுவாசம் வாழ்வு.
எனவேதான் ஒரு தேவ பிள்ளை எனக்குள்ள இந்த நம்பிக்கை குறையுதா? ரட்சித்து அழிக்கிறார். ஓ, ரட்சித்து அழிக்கிறாரா? என்ன ஆண்டவர் இது? புரியலையே ஆண்டவரே. என்ன சொல்லி ரட்சித்தார்? அழிப்பேன் சொல்லி ரட்சித்தார்? இல்ல, பாலும் தேனும் ஓடுகிற அந்த வாக்குத்தத்த பூமிக்கு உன்னை கொண்டு போவேன். ரட்சித்து ரட்சிக்கப்பட்டவர்களில் விசுவாசியாதவர்களை அழித்தார். இதை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன் என்று ஆவியானவர் யூதாவை கொண்டு எழுதுகிறார். எனவேதான் இயேசு ஜெபிக்கும் போது, பேதுருக்காக ஜெபிக்கும் போது எப்படி ஜெபித்தார்னு பேதுருட்ட சொல்வார் தெரியுமா? நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. பேதுரு, நீ அழைக்கப்பட்டவன் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், பரலோகத்தின் திறவுகோலை உடையவன் தான், அப்போஸ்தலன் தான். ஆனால் உனக்குள் இருக்கிற விசுவாசம் ஒளிந்து போனால் நீ அழிந்து போவாய். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கை அறிக்கை இடுகிறது அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாழ்க்கையில் இந்த நம்பிக்கை தொய்யும் போது, வேதத்தில் ஒரு சம்பவத்தை சொல்லும் போது உங்களுக்கு புரியும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, எலிசாவும் தீர்க்கதரிசிகள் புத்திரரும் இருக்கிறார்கள். அவங்க இருக்கிற இடம் ரொம்ப நெருக்கமா இருக்கிறது. உடனே தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி சொல்றாங்க, நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. நம்ம ஒரு இடம் பார்த்திருக்கிறோம்ல, அதே போல இடம் நெருக்கமா இருக்கு. நாங்கள் வாசிங்க, யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் நாங்க யோர்தான் மட்டும் போய், யோர்தான் பக்கத்துல போய் அங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி, உத்திரத்தின மரத்தை, உத்திரம்னா பீம் இல்ல, கூடாரம் போடுறதுக்கு, இடம் உண்டாக்குறதுக்கு ஒவ்வொருத்தரும் மரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்கு, அங்க ஒரு இடத்தை நம்ம பார்க்கலாம், உண்டாக்குவோம் என்றார்கள். உடனே எலிசா என்ன சொல்லுவார் தெரியுமா? நீங்க போங்க போங்க. அப்போ ஒருத்தன் சொல்றான், நீங்களும் வரணும், நீர் தயவு செய்து உமது அடியரோட கூட வர வேண்டும் என்றான். நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோட கூட போனான் இருக்கு. இப்ப போய் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், நல்ல ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, இதுல ஒருத்தங்கிட்ட என்ன கிடையாது தெரியுமா? கோடாரி கிடையாது. கோடாரி இல்லாதவனுக்கு கோடாரியை வச்சு வெட்டி பழக்கம் இருக்குமா? ஆனாலும் விசுவாசத்துல அவன் என்ன பண்ணிட்டான்? ஸ்டெப் எடுத்து வச்சுட்டான். இரவல் வாங்கிட்டான். இரவல் வாங்கி என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, வெட்ட ஆரம்பிக்கும் போது ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில், வெட்டி கீழே போடும் போது ஆமென், அவன் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அதாவது கோடாரியை பிடிச்சு ஒழுங்கா வெட்டி பழக்கம் இல்லை. உடனே உலகம் என்ன சொல்ல தெரியுமா? அதான் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைல்ல, அப்போ எதுக்கு போன, எதுக்கு நீ கால் எடுத்து வச்ச, இவ்வளோ பெரிய வேலையை செய்யறதுக்கு நீ கால் எடுத்து வைக்கிறியே, உனக்கு தான் அனுபவம் இல்லையே, கோடாரியை ஒழுங்கா பிடிக்காது தெரியுமா, இதை ஹேண்டில் பண்ண தெரியுமா, இதை வாங்கி வெட்ட தெரியுமா உனக்கு? எனக்கு வெட்ட தெரியாது, பிடிக்க தெரியாது. ஆனா நம்பி, ஏன்னா எலிசா என்ன பண்ணிட்டாரு? கிரீன் சிக்னல் காட்டிட்டாரு. அதனால நம்பி கால் எடுத்து வச்சுட்டேன். வெட்டும் போது எங்க விழுந்துட்டு? தண்ணீர்ல விழுந்ததவன் ஐயோன்ட்டான். ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டது என்று என்ன செய்தானா? கூவினா. உடனே எலிசா சொல்றாரு, தேவனுடைய மனுஷன் கேட்கிறா, அது எங்கே விழுந்தது? ஆண்டவரே, விழுந்துட்டு 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 எங்க விழுந்துச்சு? இந்த பகல் வேளையிலே விசுவாசத்துல நீங்க 4 ஸ்டெப் எடுத்து வச்சீங்க, 5வது ஸ்டெப் விழுந்துட்டீங்க, புலம்பிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறார், எங்க விழுந்ததோ அங்கிருந்து ஒண்ணு நான் மீண்டும் துவங்க வைக்க போகிறேன். நம்புறவங்க மட்டும் காரங்களை சட்டி, ஹேய் ஹலோ எலிசா, நீ ஏன்டா அழுற? அது விழுந்துட்டு, அது விழதான் செய்யும். பேதுருவே,
நீ ஏன் கத்துற? நான் உள்ள போயிட்டேன். நீ உள்ள போதான் செய்வேன். உனக்கு இது பழக்கம் இருக்கா? பழக்கம் இல்லை. ஆனால் நம்பி வந்துட்ட பாத்தியா? உன்னை நான் மூழ்க விட மாட்டேன். உன்னை நான் திரும்ப திரும்ப தூக்கி எடுப்பேன். நீ என்ன நம்பி தானே கால வச்சிருக்கிற? எலிசா போங்கன்னு சொன்ன வார்த்தையை நம்பி தானே கால வச்சிருக்கிற. அடுத்து என்ன செய்யணும் ஒண்ணும் தெரியாது. கோடாரை அதுவும் அந்த வேர்டு நீங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா தெரியும். நம்ம ஆளு மரத்தை வெட்டி வீழ்த்துகையில், ஹல்லேலூயா, மரத்தை கீழே போட சொன்னா சில தெரியாது. வெட்டி போச்சே ஹேண்டில் பண்ண ஒண்ணுமே தெரியாது. அவன் ஐயோன்னு கத்துறான். ஐயோ, நான் என்ன ஆன்சர் சொல்லுவேன்? எலிசா சொன்ன வார்த்தையை நம்பி இப்படிதான் இருக்கும். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் எழும்புவான். அதாவது சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுப்பாங்க பாருங்க. ஆமென். எவ்வளவு ரத்த காயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு ரத்த காயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒருக்கா விழுவாங்க. ஒருக்கா விழுந்தேன்னு சொல்லி திரும்ப சைக்கிளே தொடாதவங்க வாழ்க்கையில சைக்கிள் ஓட்டவே மாட்டாங்க. அப்படிதான் இருக்கும். நாங்கெல்லாம் எப்படி விழுந்தோம் தெரியுமா? அப்படி சொல்லி இப்படிதான் விழுந்ததை சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்க. எங்க விழுந்துச்சு சொல்லு. எங்க போச்சு உங்க விசுவாசம்? எங்க போச்சு? எந்த இடத்துல போச்சு? ஆமே. எங்க நீங்க நஷ்டமானீங்க? எங்க நஷ்டப்பட்டீங்க? யார் வார்த்தையை நம்பி புறப்பட்டீங்களோ அவர்கிட்ட சொல்லுங்க. அவர்கிட்ட சொல்லுங்க. அவர்கிட்ட சொல்லுங்க. அது எங்க விழுந்துச்சு? அவருக்கு சொல்றாரு, இந்த இடத்துல. அது எங்க விழுந்தது? அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை எலியா என்ன பண்றார் தெரியுமா? அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி. இரும்பு மிதக்குமா? சத்தமா சொல்லுங்க. மிதக்காது. அப்போ இது மிதக்குதுன்னா இதுக்கு பேர் என்னது? நம்ம அறிவு என்ன சொல்லும்? மிதக்காது. இது மிதக்குதுன்னா இது அறிவல்ல, இது அதிசயம். நீ கர்த்தரை நம்பி 4 ஸ்டெப் எடுத்து வச்சுட்ட, நீ கீழே போயிட்ட. விட்டுறாத. கர்த்தரை நோக்கி பாரு. அறியாதது மெட்டாததுமான ஆமென் சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி. இப்ப கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இந்த எலிசா என்ன சொல்லுவார் தெரியுமா? 8வது வசனம் 7வது வசனம். அதை எடுத்துக்கொள்ள யார்கிட்ட எடுக்க சொல்றாரு? அவன் போட்டான். அவன் கையில இருந்து விழுந்துச்சா? அவன் போடல. அவனுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாம அவன் நம்மை பழக்க வைக்கிற காச்சர். என் கைகளை யுத்தத்துக்கும் என் விரல்களை போருக்கும் பழக்க வைக்கிறவர். எத்தனை தீர்க்கதரிசிகள் புத்திரர் இருந்தாங்க. உனக்கு வெட்ட தெரியல, தெளிவா இன்னொருத்தன வரவே. நோ நோ. ஆமா, உன் கையில இருந்தான விழுந்துச்சு. நீ எவ்வளவு எதிர்பார்ப்போடு வந்த? எல்லாரும் ஒரு மரத்தை வெட்டும் போது நானும் வெட்டி கூடாரத்துக்கு ஏதாவது செய்யணும். நீ வந்தல்ல, ஆனா உன் கையில இருந்து விழுந்துச்சு இல்ல, ஆழத்துல தானே இருக்கு. அதை நான் மேல கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. உன் வேலையை நீ தொடருவேன். உன் விசுவாச ஓட்டத்தை தொடருவேன். நீ முடங்க மாட்டே. அதை எடுத்துக்கொள். உன் கையை நீட்டி எடு. ஆமே. என்னதுன்னு அர்த்தம்? இது நீ தான் செய்யணும். இவர் ஆழத்துல விழுந்ததை உன்னால எடுக்க முடியாது. அதை நான் மிதக்க பண்ணுவேன். ஆமே. நீ கையை நீட்டி எடுக்கணும். ஹல்லேலூயா. மறைபொருளான ரேமாவை உனக்கு நான் வெளிப்படுத்துவேன். நீ கையை நீட்டி எடுக்கணும். நீ எடுக்க போறியா இல்ல ஐயோன்னு புலம்ப போறியா? இன்னைக்கு கர்த்தர் சிலரோடு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். உன் கையை விட்டு போன வாக்குத்தத்தம், உன் கையிலிருந்து விழுந்த வாக்குத்தத்தம், உன் கையிலிருந்து விழுந்தத கர்த்தர் திரும்ப மிதக்க பண்ண போகிறார். நிறைய பேர் இருக்கிறாங்க. இவன் விட்ட ஆளு கிடையாது. கோடாரியை வச்சு பெர்ஃபெக்ட்டா வெட்டக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. நீ வா, நீ வா. ஐயோ விழுந்துட்டேன். ஆமே.
எத்தனை பேர் கோடாரியை மிஸ் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாதது போல இருக்கிறாங்க தெரியுமா? நீ சொல்லிட்டியப்பா. அந்த தகப்பன் சொன்னால, விசுவாசிக்கிற ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி. ஆமென். இப்படி சீஷர்கள் சொன்னாங்க. சீஷர், எங்களால் ஏன் கூடாம போயிட்டு, நாங்க பைபிள் காலேஜ் படிச்சோமே. நீயாவது சொன்ன இல்ல, ஐயோ நான் கீழே போட்டேனே போ. கடந்த நாள்ல அவன் மஸ்கட்ல பேசும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்ல வச்சார். இந்த எலியா சொல்வார் தெரியுமா, என் பிதாக்களை பார்க்கலாம் நான் நல்லவன் அல்ல. உண்மையில எலியா மோசமா இல்ல. அங்க என்ன சொல்லுவார் தெரியுமா, இயேசுவினுடைய வார்த்தை எலியாவை ரொம்ப உடைச்சிட்டு, எலியாவால் அதை தாண்டி போக முடியல. பார்வோனுடைய வார்த்தைகளை தாண்டி மோசே போயிட்டான். சவுலுடைய வார்த்தைகளை தாண்டி தாவீது போயிட்டான். பிதாக்கள் எல்லாம் போயிட்டாங்க, அதெல்லாம் கிராஸ் பண்ணிட்டாங்க. ஆண்டவர், என்னால முடியலப்பா, என்னால அதை தாண்ட முடியலப்பா, சாரிப்பா, அவங்கள மாதிரில நான் இல்லை ஆண்டவரே அப்படி சொல்லி படுத்துட்டான். ஆண்டவர் பார்த்தார், இவனுக்குள்ள இயேசுவினுடைய வார்த்தை தான் பெருசா இருக்கு. அவனை தட்டி எழுப்பி அவர் வார்த்தை கொடுக்கிறார். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இனி உனக்குள்ள இயேசுவின் வார்த்தை இருக்காது, என் வார்த்தை தான் இருக்கும். இப்படி கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவன் தன் பலவீனத்தை சொல்லிட்டான். இன்னைக்கு சொல்ல முடியுமா, ஆண்டவரே நல்லா தான் வெட்டிட்டு இருந்தேன்ப்பா, என் குடும்பத்துக்காக நல்லா தான் உத்தரவாதம் எடுத்துட்டு இருந்தேன், நம்பிதான் 4 ஸ்டெப் எடுத்து வச்சேன், ஆனா விழுந்துட்டு. ஆண்டவர் கேட்கிறார், எங்க விழுந்து சொல்லு, அதை நான் எழும்ப வர பண்றேன். நீ திரும்ப அதை எடுக்கணும், நீ திரும்ப அதை எடுக்கணும், நீ திரும்ப அதை எடுக்கணும். இன்னைக்கு இந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டுமல்ல, இந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணும் போதே நான் ஆவியில உணர்ந்தேன், எங்கோ இருக்கிற யாரோ சிலருக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறார். உன் கையை விட்டு விழுந்ததை கர்த்தர் திரும்ப எழும்பி வர பண்ண போகிறார். அதை நீ கை நீட்டி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில சொல்வீங்க, எஸ், என் விசுவாசம் என் கையை விட்டு போயிட்டு, சில காரியங்கள் என் கையை விட்டு போயிட்டு, அதனால ஐயோ நான் புலம்பிட்டு இருக்கிறேன். அப்படி யாராவது இருக்கிறீங்களா? அப்படி இருக்கிறவங்க மட்டும் வெட்கப்படாம கைகளை உயர்த்துக்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி இதுதான். ஹல்லேலூயா. போட்டுன்னு சொல்லி உன்னை தூக்கி போட மாட்டா. உங்களை வைத்தே அதை திரும்ப எடுக்க வைக்க போகிறார். இந்த நாளிலே சிலர் மேல இந்த தீர்க்க தரிசன வார்த்தை வந்து விழுகிறதை என் ஆவியில உணர்கிறேன். உங்களை வச்சு அதை திரும்ப. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. இன்னைக்கு நீங்க போகும்போது கோடாரியோடு தான் போகணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவன் திடீர்னு தூக்கத்தில் எழும்புறவங்களுக்கு இது புரியாது. அவங்க கோடாரி கொடுக்குறாங்களா? எஸ், உன்னுடைய விசுவாசம் என்னும் கோடாரி. ஹல்லேலூயா. நீ எவ்வளவு ஆசையா கோடாரி வாங்கிட்டு வந்த, எவ்வளவு ஆசையா இந்த காரியத்தை ஆரம்பிச்ச, எவ்வளவு நம்பிக்கையா நீ 4 ஸ்டெப் எடுத்து வச்ச. கைவிட்டு போகும் பழக்கம் இல்லப்பா, அது போகும். ஆனா திரும்ப அதுக்கு நீ திரும்ப எடு. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. என் கையை கொண்டு துவங்கினதெல்லாம். விசுவாசத்தோடு இந்த பாடலை பாட போகிறோம். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து. அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். ஓகே. சொன்னதை டேவிட் பிரேயர்ல நடத்துவாங்க. அப்படியே விட்டு கொடுச்சு பாடுங்க. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, என் கையை கொண்டு. என் கையை
கோடாரியை திரும்ப கரத்தில் எடு. நீ எடுத்துக்கொண்டு புறப்படு. நீ எடுத்துக்கொண்டு புறப்படு. உன்னை கொண்டு துவங்கினதை கர்த்தர் உன்னை கொண்டு செய்து முடிக்க வல்லவர். ஒரு விசை கூட ஹalleluya சொன்னதை செய்து முடிப்பே. நீர் முடித்து விசுவாசத்தோடு எடுத்து வைத்த ஸ்டெப் அது இன்னும் முன்னேறி கொண்டே இரு. விசுவாசத்தில் தளராதே, விசுவாசத்தில் பின்வாங்காதே. ஆமென். இன்னும் இருக பிடித்து கொண்டு புறப்படு. கர்த்தர் உன்னை கொண்டு செய்து முடிக்க வேண்டியவைகளை செய்து முடிப்பார். என் கையை கொண்டு என் கரத்தை கொண்டே ஹalleluya நிறைவேற்றுவே. என் கையை கொண்டே சொல்லுங்க, மறவாமல் நினைப்பவரே, மறவாமல். எங்கே விழுந்ததோ அந்த இடத்திலிருந்து திரும்ப, எங்கே விழுந்ததோ இதோ ஆழத்தில் இருந்த கோடாரி உனக்கு கண்ணுக்கு முன் வருகிறது. ஆழத்திலிருந்து ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் இன்றைக்கு தரப்போகிறார். ஆழத்திலே அதிசயம் மாத்திரமல்ல, ஆலயத்தில் ஆரம்பமும் உண்டாக போகிறது. ஆழத்திலே அதிசயம் மாத்திரமல்ல, ஆழத்திலே ஆரம்பம் உண்டாகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதோ தேவ பலத்தினாலே, இதோ தேவ பலத்தினாலே ஓ உன் கையை நீட்டி அதை எடு. நீ அதை எடுத்துக்கொள், நீ அதை எடுத்துக்கொள். விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. திரும்ப ஒரு புதிய துவக்கம். இழந்த விசுவாசம் திரும்ப, இழந்த விசுவாசம் திரும்ப, இழந்த விசுவாசம் திரும்ப கர்த்தர் இதோ உன் கரத்திற்கு முன் வைக்கிறார். எடுத்துக்கொண்டு புறப்படு. ஷரபல கத ரிமன ஹந்தல ரிகரபலோ லேகரக ஷதல ரியாதலரா ஓ ரிமா மாமா ரகத ரியாதரா. உன்னை கொண்டு துவக்கினதை யாரையோ கொண்டு முடிக்க அவர் விரும்பவில்லை. ஹalleluya. எத்தனை பேர் என்னோடு தான் கர்த்தர் இன்று பேசி இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள், உங்க ரெண்டு கரங்களையும் உயர்த்த முடிந்தால் உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் நீங்க ஆண்டவரோடு பேச முடியுமா? எங்க விழுந்தது என்று முதலாவது சொல்லுங்கள். விழுந்த இடத்தை கண்டு என்ன செய்யணுமோ அவர் செய்து இதோ விழுந்த இந்த விசுவாசத்தை திரும்ப. ஆமே. இன்னைக்கு துவக்கத்தோடு புறப்படுங்கள். இது முடியல, உன் ஓட்டம் முடியல. எலியாவை இது முடிவல்ல, இது முடிவல்ல. நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். யாரு சொன்ன முடிஞ்சிச்சுன்னு, யாரு சொன்ன இனி கிடைக்காது என்று, யாரு சொன்ன இனி இது என் லைஃப்ல இல்ல என்று, இல்ல இல்ல இல்ல. இதோ கர்த்தர் திரும்ப புதுப்பிக்கிறார். இதோ கர்த்தர் திரும்ப துவங்குகிறார். இதோ உனக்கான ஒரு ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரோடு பேசுங்க. எந்த இடத்துல ஹalleluya எலிசாவுக்கு அவன் சொன்னது போல இந்த நேரத்தில் ஆமென், இந்த வார்த்தை எனக்கென்று விசுவாசிக்கிறவங்க ஆமென். மற்றவங்க நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருங்கள். ஆனால் இந்த வார்த்தை எனக்காக திரும்ப 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 கர்த்தர் ஒரு துவக்கத்தோடு புறப்படணும். ஆமென். விழுந்த இடத்தில் கிடக்கிறது அல்ல தேவ சித்தம். நீ எழுந்திருன்னு கர்த்தர் சொல்லுகிறார். எழும்பு சீயோனே, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு. ஓ ராபா சாந்தரா. உன் ஆரம்பத்தில் இருந்த அந்த விசுவாச வைராக்கியம், இந்த ஓட்டத்தின் ஆரம்பத்தில் இந்த விசுவாச வைராக்கியம் அந்த ஆகாபுக்கு முன்பாய் நின்று உனக்கு சொல்ல முடிந்ததே, நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர், நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர். ஏன் இன்னைக்கு உனக்கு சொல்ல முடியவில்லை? எழும்பு, எழும்பு சீயோனே, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் கர்த்தர் எனக்காய் நிற்கிறார். கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் என்னோடு உண்டு. நான் விசுவாசிக்க
விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரையில் காக்க வல்லவர் என்று விசுவாசித்து துவங்கின அந்த விசுவாசம் எங்கே? ஓ, விழுந்து கிடக்காமல் எழுந்திரு. கோடாரியை கரத்தில் எடுத்துக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இழந்து நடத்துகிறவர் அல்ல, இழந்ததை திரும்ப தந்து நடத்துகிறவர். ஹல்லேலூயா. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்று. சொல்லுங்க. என் கையை கொண்டு. ஆமென். மறவாமல் மறவாமல் நினைப்பவரே இயேசையா. ஓ, மறவாமல். நன்றி தகப்பனே, உம்முடைய மகிமையான பிரசன்னத்திற்கு. விசுவாசத்தோடு நல்ல கரங்களை தட்டி, தேவன் இந்த ஆழத்திலே என்னில் அதிசயம் மாத்திரமல்ல எனக்கு ஆரம்பத்தையும் தருகிறார் என்று நம்புகிறவர்கள் விசுவாசத்தோட கைகளை தட்டி அழைப்பிலே உறுதியாயிருங்கள், விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள். ஆமை கர்த்தர் நம்மை நித்தியத்திலே கொண்டு போய் சேர்ப்பார். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கிருபையினால் உம்முடைய சமூகத்தில் இந்த நாளில் எங்களை கொண்டு வந்து இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் இந்த நேரம் வரையிலும் ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்து உம்முடைய மகிமையான பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி விசேஷமாக உம்முடைய வார்த்தையை கொண்டு அதிகமாக எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர், உருவாக்கி இருக்கிறீர். இன்னும் ஆண்டவரை உம்மோடு நெருங்க வைத்திருக்கிறீர். அப்பா, ஆண்டவரே, அப்பா, விழுந்து போன அந்த கோடாரியை நீ திரும்ப எங்களுக்காய் மிதக்க வைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மிதக்கிறதை பார்த்து விட்டு செல்லல்ல நீர் என்னை கொண்டு வந்தது, நீ மிதந்ததை கரத்தில் எடுத்துக்கொண்டு புறப்படு என்று சொல்லி, எஸ் லார்ட், இழந்த அந்த விசுவாச வாழ்க்கை திரும்ப எங்களுக்குள்ள இன்று புதுப்பிக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். என்னில் துவங்கின நற்கிரியைகளை யாரோ ஒருவர் முடிக்க அல்ல கர்த்தரினை அழைத்தது, என்னை கொண்டே அதை முடிக்க கர்த்தரினை அழைத்திருக்கிறார். இந்த நம்பிக்கையோட இங்கிருந்து புறப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஹல்லேலூயா. நான் விழுந்து கிடந்தவன் அல்ல, விழுந்தவன் தான், ஆனால் கர்த்தரோ என்னை இப்பொழுது எழுப்பி நிறுத்தி இருக்கிறார். ஆமென். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு மறுபடியும் இந்த விசுவாசத்தில் உறுதியாக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும். ஆழத்திலே அதிசயத்தையும் ஆழத்திலே ஆரம்பத்தையும் கொடுக்கிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி அனுப்புங்க. கடைசி வரை உடைய இரட்சிப்பில் நிலைத்திருக்கிறதிலும் விசுவாசத்தில் உறுதியாயிருக்கிறதிலும் சபையை கர்த்தர் இன்னும் காத்து நடத்துவீராக. கரைபற்றிருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் அப்புறப்படுத்துவீராக. ஆண்டவரே, நாளுக்கு நாள் உம்மோடு நெருங்குகிற கிருபை தருவீராக. நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கும் போது துக்கத்தோடு பயத்தோடு அல்ல, மகிழ்ச்சியோடு வந்து நிற்கிற ஆண்டவரே, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பும். இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொருவருக்கு நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். கேட்ட வார்த்தையை கேட்டதோடு விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே, அந்த வார்த்தை வாழ்க்கையிலே பலன் கொடுக்கத்தக்கதாய் வாழ்க்கையில இடம் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும். நல்ல செய்திகளை இந்த வாரத்தில் கேட்க பண்ணுவீராக. இந்த ஆராதனை மூலமாய் வந்த எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.